தேசிய ஸ்தாபன காங்கிரஸின் தப்பாக இருந்தால் சொல்லுங்கள். எபிசோடு 48. 1.5 கோடி அதிமுக தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் எடப்பாடியார். அவங்களும் அவங்க குடும்பத்தாரும் ஓட்டு போட்டிருந்தாலேயே அபரிமிதமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்க முடியும். ஆனால் தேர்தல் முடிவுகள் எடப்பாடியாரை தொண்டர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதையே உணர்த்துகிறது. இதேபோல் தமிழகத்தில் காமராஜ் தொண்டர்கள் விசுவாசிகள் 1.5 கோடி பேர்கள் இருக்கிறார்கள் என்று ஜனதா ஐக்கிய ஜனதா தளம், மதச்சார்பற்ற ஜனதா தளம் என்று எண்ணற்ற ஜனதா பரிவார அமைப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். காமராஜ் தொண்டர்களை உள்ளடக்கிய கட்சி என்று மக்கள் நல்வாழ்வு கட்சி, மக்கள் சக்தி கட்சி, பெருந்தலைவர் பேரவை, காமராஜ் மொரார்ஜி தேசாய் பேரவை, பெருந்தலைவர் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற பல நல்ல இயக்கங்கள் தனி ஆவர்த்தனம் வாசித்து கொண்டிருக்கின்றனர். உள்ளபடியே பெருந்தலைவரின் விசுவாசிகள் என்றால் இவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து காமராஜ் தன் வாழ்நாளின் கடைசி மூச்சு வரை அங்கம் வகித்த ஸ்தாபன காங்கிரஸை புனருத்தாரணம் செய்யலாமே. ஸ்தாபன காங்கிரஸ் என்ற பெயரிலேயே ஒரு புனிதம் இருக்கிறதே. பெருந்தலைவர் மட்டுமே முன்னிலைப்படுத்தி இயக்கம் செயல்பட்டால் அறம் சார்ந்த அரசியல் மட்டுமே முன்னெடுக்கப்படும். சோஷலிஸ்ட் ஜனதா கட்சியில் தலைமை பண்புகள் நிறைந்தவர்கள் பலர் உள்ளனர். ஜெபமணி ஜனதாவில் முழுக்க பெருந்தலைவர் தொண்டர்களே. பெருந்தலைவர் கட்சி என்று அவர் பெயரிலேயே ஒரு கட்சி இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தலைமையில் ஸ்தாபன காங்கிரஸ் புத்தாக்கம் செய்யப்பட்டால் ஜனதா பரிவார் கட்சிகள் ஸ்தாபன காங்கிரஸில் ஒருங்கிணைக்கப்பட்டு பெருந்தலைவர் மட்டும் முன்னிலைப்படுத்தப்பட்டு இயக்கம் தொடரப்பட்டால் திமுக, அதிமுக, ஏன் தாவேகாவுக்கு கூட டஃப் ஃபைட் கொடுக்க முடியும். காமராஜ் விசுவாசிகளை எவரும் வெற்றி கொள்ள முடியாது. பூனைக்கு ஆனால் மணி யார் கட்டுவது?